திருவாரூரில் பகலில் நோட்டமிட்டு இரவில் கைவரிசை காட்டிய கடப்பாறை கொள்ளையர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். தமிழ்நாடு, கர்நாடகாவில் பல இடங்களில் கொள்ளையடித்தவர்கள் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சின்னம்மாள் நகர் பகுதியில் உள்ள கணேசன் என்பவரின் வீட்டில் கடப்பாறை மூலம் கதவை உடைத்து 10 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. அருகே வசிக்கும் செல்வக்குமார் என்பவரின் வீட்டின் கதவையும் கடப்பாறை மூலம் உடைத்து 5 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 2 கொள்ளை சம்பவம் குறித்தும் மன்னார்குடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருட்டு நடைபெற்ற வீட்டிற்கு எதிரே இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது சந்தேக நபர்கள் சிலர் பதிவாகியிருந்தனர். குறிப்பாக கைலி அணிந்து மேலாடை இல்லாமல் துண்டை முகத்தில் சுற்றியபடி 3 இளைஞர்கள் கடந்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. திருவாரூர் மாவட்டம் ஒரத்தநாடு சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சரக்கு வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரிக்க போலீசார் தேடி வந்த கொள்ளைக்காரன் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த செல்வம் என தெரிந்தது. செல்வம் தனது 2 கூட்டாளிகளுடன் சேர்ந்து கர்நாடகாவில் பல இடங்களில் கொள்ளையடித்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. கொடைக்கானல், திண்டுக்கல், பழனி, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இவர் கொள்ளையடித்திருக்கிறார். செல்வமும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து திருடச் செல்லும் இடத்திற்கு பகலில் சென்று வீடுகளை நோட்டமிட்டுள்ளனர். பின்னர் இரவில் அந்த வீட்டிற்கு சென்று கடப்பாறை மூலம் கதவை உடைத்து திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். திருடப்பட்ட நகை, பணத்தை கைதான செல்வத்திடம் இருந்து பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர்.